ஹாய் ஆல் வாங்க இன்னைக்கு வடகறி ஈஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு, ஒரு காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வடை ஷேப்க்கு தட்டி இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கல்பாசி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லா ஸ்பைசஸையும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் வதக்கிட்டு பச்சை மிளகாவையும் போட்டுடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடுங்க. அப்புறமா வந்து புதினா ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சாட்டே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொரியண்டர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிட்டோன்னே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த வடை மாவை இதை நல்லா பொடியாக நறுக்கி நம்ம கையால் பிசைஞ்சு விட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோடனே தேவையான அளவுக்கு இது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே உப்பு பத்திரம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். இப்போ நல்லா கொதி வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான ஈஸியான வடகறி ரெடி ஆகிடும். இதை இட்லி, பூரி, தோசைக்கு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.